மக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மகா மிருத்யுஞ்சயன் மந்திரா கை கொடுக்கும் அப்படின்ற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மகா மிருத்யுஞ்சயன் மந்திரா இது ஹிந்துவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது மார்க்கண்டேயா அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஒரு காலத்தில் ஹிந்து மித்தாலஜி கதைகள், இந்துத்துவ கதைகள்லாம் இருக்குல்ல, அது புராண காலத்தில், அந்த புராண காலத்தில் மார்க்கண்டேயா அப்படின்ற ஒரு பையன் சின்ன வயசில் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி சிவன் அதுதான் விதியாக வச்சு அவனை பறக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல சரின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் 14 வயசோ 11 வயசுக்குள்ளேயோ தான் வாழுவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. வயசு என்னன்னு தெரியல, ஆனால் அடல்ட் ஆனோடனே இறந்துருவான் அந்த மாதிரி சிவன் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பையன்தான் இருக்குது விதியில், இந்த மாதிரி பையன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அது வரைக்குமாவது எனக்கு குழந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால சரின்னு அவங்க அப்பா அம்மா ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வளர்க்கும் போது அவனை மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, என் பையன் காலகாலத்துக்கு வாழ்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவன் என்ன பண்ணுறாருன்னா, சாப விமோசனமாக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்றது. இது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் எனக்கு பூஜை செய்யணும், பூஜை செஞ்சு எல்லாம் முறைப்படி பிரதிஷ்டை, லிங்க பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் பையன் கடைசி வரைக்கும் சிரஞ்சீவியாக வாழ்கிற மாதிரி ஒரு லைஃப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த மகா மிருத்யுஞ்சயன் கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. சரிங்களா? அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க, செஞ்சு அவன் சிரஞ்சீவியாக வாழ்ந்து போனதா வரலாறு சொல்லுது. சரி, இந்த மகா மிருத்யுஞ்சயன் மந்திரம் நம்மளுடைய லைஃப்ல இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் தினமும் நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லது 5 தடவை லிங்கத்தை வச்சுட்டு, அந்த லிங்கத்தை உங்களுக்கு பார்வையில் இருக்கிற மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். லிங்கத்தை வச்சுட்டு பூ எடுத்து போடணும். இப்போ பூ இல்லை, ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு மந்திரம் சொல்லும் போது ஒரு பூ, நீங்கள் எந்த பூ வேணாலும் போடலாம். சரிங்களா? சாமி எல்லா பூவையும் ஏற்றுக்கும். ஓகேங்களா? லிங்கத்தை எந்த லிங்கம் வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? லிங்கத்தை வச்சு ஒரு மந்திரத்தை நீங்கள் இப்போ மந்திரத்தை எத்தனை வாட்டி, இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம், ஆனால் ஒற்றைப்படையில் சொல்லணும். சரிங்களா? அதாவது ஆட் நம்பர்னு சொல்லுவோம்ல, 1 3 5 7 9 அந்த மாதிரி, அந்த ரேஞ்சில் தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொன்னால் நமக்கு நல்லது. சொல்லிட்டு இருக்கும்போது பாதியிலே ஒற்றைப்படை சொல்ல முடியல, இரட்டைப்படையில் நிப்பாட்டக்கூடாது. ஒரு தடவையாவது சொல்லி முடிச்சு நிப்பாட்டணும். அப்போ உங்களால் முடியலன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை சொன்னாவது போதும். 3 தடவை சொல்கிறதே அது கஷ்டம்தான். அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதே கஷ்டம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அந்த மந்திரம். சரிங்களா? போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் திருப்பி. அது கேட்கும் போதே ஸ்ட்ரெஸ் நல்லா ரிலீஃப். இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு 3 வாட்டி சொல்லி வந்தோம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா, ஏதாவது கெட்ட கர்மா இருந்தால் கழிஞ்சு போயிடும், புண்ணியங்கள் சேரும். சரிங்களா? ஆயில், இது முக்கியமாக ஆயிலுக்காக சொல்கிறது. யாருக்காவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மந்திரா சொல்லி சொல்லி நம்ம பூஜை செய்ய, அவங்க நேமை சொல்லி பூஜை செய்ய நேம்னா மந்திரா சொல்லும்போது நேம் சொல்லக்கூடாது, முன்னாடியே நேம் எழுதி வச்சு ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணி முடிச்சுட்டு தான் மந்திரா சொல்லணும். மந்திரா சொல்லும் போது இடையில எதுவுமே பேசக்கூடாது, ஒன்லி மந்திராவில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் நான் முன்னாடியே பேசிட்டு அப்புறம் மந்திரா சொல்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மந்திராவை நீங்கள் சும்மா ரீட் பண்ணாலே எஃபெக்ட் கிடைக்கும். சும்மா கண்ணில் நீங்கள் படித்தாலே எஃபெக்ட், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், உடனேமே தோணும். அப்படிப்பட்ட மந்த்ரா, என்னுடைய பல ஜென்ம கர்மாவை கழிச்ச மந்த்ரா. இந்த மந்த்ரா 3 வருஷமாக நான் இதை இப்போ கேட்டுட்டு வர்றேன். லைஃப்பில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ
இந்த மந்த்ரா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படிப்பட்ட மந்த்ரா இது. எப்பயுமே என்னோட லைஃப்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எது நல்லா போச்சோ, நல்லா இருந்துச்சோ, ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எது இருந்துச்சோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். அப்படிப்பட்ட மந்த்ரா இந்த மந்த்ரா. எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப இந்த மந்த்ரா சொல்ல சொல்ல உடம்பு உடனேயுமே சரி ரெக்கவர் ஆகி வர்றதெல்லாம் நான் நல்லா கவனிச்சேன். முடியாம வாய் பேச முடியாம இப்ப தூக்கத்துல எல்லாம் கனவு, கெட்ட கனவு வருது, பேய் போட்டு அமுக்குது அப்படின்லாம் சொல்றோம்ல, கட்டு போட்ட மாதிரி கெட்ட கனவு வருது அப்படின்றப்ப கூட இந்த மந்த்ராவை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா, இந்த மந்த்ராவை சொன்னாலே நமக்கு அந்த தீராத கட்டுல இருந்து உடனே விடுபட்டு டக்குனு அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி நம்ம கண் முழிச்சிருவோம். இதுல இந்த தூக்கத்துல உயிர் போற பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்குது. அதை கூட இந்த மந்த்ரா தெரிஞ்சிருந்தா நமக்கு அவேர்னஸ் கொஞ்சம், நம்ம கனவுல அவேர்னஸ் நிறைய நமக்கு வரணும். அதுக்கெல்லாம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். கனவுல அவேர்னஸ்ன்றதே நமக்கு வராது. நம்ம கனவு காண்றோமா இல்லை நிஜத்துல இருக்கோமான்றதே நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. அந்த நம்ம கனவு தான் காண்றோம் அப்படின்றதுல நம்ம அவேர்னஸாக இருந்தாலே லைஃப்ல பல ப்ராப்ளம்ல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வர முடியும். இதெல்லாம் இந்த போதை வஸ்திரங்கள் யூஸ் பண்றவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கனவுல இருக்காங்களா நிஜத்துல இருக்காங்களா அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம். அதனால இந்த போதை வஸ்திரங்களை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலே லைஃப்ல எந்த போதை வஸ்திரமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணாம ஒரு மருந்து சாப்பிட்றது கூட தேவைன்னா தான் சாப்பிடணும். தேவையில்லாம போய் அதை மருந்துக்கு அடிக்ட் ஆகி இந்த மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர தேவையில்லை. மந்த்ராலே நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். நம்மளால வாய் விட்டு சொல்ல முடியலன்னா கூட இந்த மந்த்ராவை மனசுக்குள்ள பாடினாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் உள்ள மந்த்ரா இது. சரிங்களா? சும்மா என் வாய்ஸ்ல தான் பாட போறேன். ஆனா பாடினா இது யார் பாடினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கணீர் கணீர்னு ஒலிக்கணும். இந்த பாட்டை நம்ம பாடினா சுத்தி பேய் சுத்தி நின்றுட்டு இருந்தாலும் அடிச்சு ஓட விடணும். அப்படி இந்த மந்த்ரா சாவுல இருந்து ஒருத்தவங்களை மீட்டு கொண்டு வந்திருக்குன்னா பல காலமும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்திருக்குன்னா அப்ப இந்த மந்த்ரா எத்தனை மேஜிக் பண்ணும். என் லைஃப்ல இந்த மந்த்ரா நிறைய மேஜிக் பண்ணியிருக்கு. அதனால இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். எல்லாரும் இந்த மந்த்ராவுடைய ஹிஸ்ட்ரி பற்றியும் இதனுடைய மகத்துவம் பற்றியும், இது ஒரு மருத்துவமும் மகத்துவமும் சேர்ந்த மந்திரம். சிவன் சொல்லி கொடுத்ததுல பெஸ்ட் மந்திரம். சரிங்களா? இது சொல்ல சொல்ல நமக்கு இந்த பேச்சு வராதவங்க இருப்பாங்க தெரியுமா, திக்குவாய், அவங்களுக்கெல்லாம் இந்த மந்த்ரா சொல்லி சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். சமஸ்கிருதத்துல சொல்லி கொடுத்தாலே போதும் அந்த திக்குவாயிலிருந்து வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட மந்த்ரா. ஏன்னா என் பொண்ணுக்கு கூட நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லி கொடுப்போம், பார்ப்போம். சின்ன பொண்ணு தானே, சரி. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த பேச்சு வராமல் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நாப்பிரல் பயிற்சிக்காக இந்த மந்த்ராவை யூஸ் பண்ணோம்னா, இந்த மந்த்ராவை மட்டும் சொல்லிக்கிட்டே பேச்சே வரலனாலும் சொல்லு சொல்லிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த மந்த்ராவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே பேச்சு நல்லா வந்துடும். சரிங்களா? அப்போ பேச்சு வராதவங்களுக்கு இந்த நிறைய ப்ராக்டிஸ், பஸ்ஸு, ரோடு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த இதுக்கு இந்த மந்த்ராவை சொல்லி கொடுத்தா ஒரு வார்த்தை, இந்த மந்த்ராவில் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அப்படிப்பட்ட எஃபெக்ட் உள்ள மந்த்ரா. அப்போ ஒவ்வொரு வார்த்தை சிவன் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சமஸ்கிருதத்திலேயே சில மகத்துவங்கள் இருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சமஸ்கிருதம், தமிழ் எல்லாமே கிளை மொழிகள் தான். அதை வேற வேறையா நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடாது. பிரிச்சு பார்த்தாலுமே அது தப்பு தான். ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது அந்த காலத்துல வந்தது. முதல்ல தமிழ் தான் வந்துச்சு. அதுக்கடுத்து தான் சமஸ்கிருதம் வந்ததா சொல்றாங்க. அதுதான் வரலாறுன்னு சொல்றாங்க. இது சொல்றாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே. ஆனா அதுதான் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஓம் எனும் மந்திரம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் தான் இந்த சமஸ்கிருதம்ன்றதெல்லாம் கிருஷ்ணர் அறிமுகப்படுத்தினது. சிவனே சமஸ்கிருதத்துல தான் இந்த மந்திராலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க புராண காலத்துல. அதுக்கு முன்னாடியே கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல தமிழ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் போக போக நிறைய தமிழ் மந்த்ராவும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா?
சரி, இப்போ இந்த மந்த்ராவை நம்ம யார் வேணாலும் சொல்லலாம், எந்த மதத்தினராக இருந்தாலும் சொல்லலாம். சிவன் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான். சரிங்களா? சரி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, லைஃபே போச்சு அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க இந்த மந்த்ராவை தினந்தோறும் 3 வாட்டியாச்சும் சொல்லிவாங்க. உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்போ மந்த்ராவை சொல்லலாம். ஒரு மந்த்ரா சொல்லும்போது ஒரு பூ, இன்னொரு மந்த்ரா சொல்லும்போது இன்னொரு பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சிடணும். திருப்பி எல்லாத்தையும் ரீஅசம்பிள் பண்ணி நீட்டாக வச்சிடணும் லிங்கத்தை. இதுதான் நம்ம பூஜை செய்யறதுக்கான வழிபாட்டு முறை. சரி, மகா மிருத்யுஞ்சயன் மந்திரம். த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனா மிருத்யோ முக்ஷிய மாம்ருதா. த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனா மிருத்யோ முக்ஷிய மாம்ருதா. த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனா மிருத்யோ முக்ஷிய மாம்ருதா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கூறி விடைபெறுகிறேன். இதுபடி பூஜை பண்ணி இந்த மகா மிருத்யுஞ்சயன் மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாழ்வில் தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக வாழதான் பிறந்திருக்கிறோம் என்று கூறி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். மகா மிருத்யுஞ்சயா. தேவ தேவ மகாதேவ.